நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் இப்போ திமுகவோட தான் கூட்டணி சேர்ந்திருக்காரு. அவருக்கு எந்த தொகுதியும் கொடுக்கல. ஆனாலும் கூட ஒன்றிய அரசை வீழ்த்தியே ஆகணும், இந்த தடவை பாஜக ஆட்சியை பிடிக்க கூடாது, அது இந்த நாட்டுக்கே எதிரானது அப்படிங்கிற அந்த கொள்கையில நான் திமுகவோட உடன்படுறேன். அதனால தான் திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கமலஹாசன் அவர்கள். இப்போ அந்த பிரச்சாரத்துக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முதல் வேலையா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில சந்தேகங்களை அவரே விளக்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நம்மளோட வாதத்தை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் மாற்றவே முடியாது. அப்படின்னா நீங்களே ஸ்டாலினை இந்த டிவியில் வரும்போது ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் அந்த கட்சிக்கு தானே போயிருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஐயா ரிமோட் இன்னும் என் கையில் தான் இருக்குது, டிவியும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அது நம்ம வீட்டு ரிமோட்டு, நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கு வர கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட்டும் சரி, ரிமோட்டுக்கு வர பேட்டரிக்கு பார்த்தீங்களா, இந்த பேட்டரி கரண்ட்டு பேட்டரி ரெண்டையுமே உருவப்பாக்குது ஒரு சக்தி. அந்த சக்தி ஒன்றியத்தில் இருக்குது, ஒன்றியத்தில் உருவாக்கிட்டு இருக்கு தீவிரமாக. ஸோ இனிமே நம்ம இதை வச்சிருந்தா என்ன, எடுத்து எரிஞ்சா என்ன, ஸோ அந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் இனி அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் உடனடி தேவை ஒன்றிய அரசை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் அவங்க ஆட்சியை பிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது, எங்களுடைய இலக்காகவும் இருக்குது. அதே மாதிரி நான் என்னைக்குமே ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியது இல்லை. மோடி என்பவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இந்த அரங்குக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை, மரியாதையை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்ன சார் இப்படி அவரை கடுமையாக எதிர்த்து பேசிட்டு அவர் வந்ததும் குடியிருங்களே அப்படின்னு கேட்டால் அது அவருக்கான மரியாதை அல்ல, மக்களின் நாயகம் இன்றும் இருக்குது அப்படிங்கிறத சொல்வதற்காகத்தானே தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. ஸோ எங்கே தலை வணங்க வேணும் அங்கே தலை வணங்குவேன். ஸோ தன்மானத்தை விட்டுட்டு தான் தலை வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் அதை பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சாதியம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிய குழந்தைகள் தான் இன்னைக்கு வெள்ளத்தாடியோட சாதியம் பேசுகிறாங்களே அப்படின்னு. ஸோ என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஜாதியை சொல்லி கொடுத்து மாபெரும் திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கும் கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட அதை தகர்த்து உடைத்தெறிய வேண்டியது என் கடமை, நம் கடமை. ஒரு அரசியல் களத்தில் என்னை கேட்டார்கள், உங்கள் எதிரி யார் அப்படின்னு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், அதாவது நீங்கள் எதிரி யார் அப்படின்னு கேட்டுட்டு இந்த மையத்தில் உட்காந்துருக்கீங்களே, அப்போ நீங்கள் அவங்க பக்கமா இல்லை இவங்க பக்கமா அப்படிங்கிற கேள்வி தான் நேரடியாக கேட்குறீங்க. நான் என்னுடைய எதிரியை தேர்வு செய்து விட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து என்னுடைய எதிரி எப்பவுமே ஒன்றே ஒன்று தான், அது இந்த சாதியம்தான். ஸோ இப்போ வரைக்கும் நான் இருக்கும் வரைக்கும் எப்பவுமே என்னுடைய எதிரியா நான் சாதியத்தை தான் நான் சொல்கிறேன். சாதியம்தான் என் எதிரி அப்படின்னு தன்னுடைய பரப்புரையை கமலஹாசன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பரப்புரையிலே சொல்லிட்டாரு, நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்க மாட்டேன், எங்களுடைய இலக்கு ஆட்சியை பிடிக்கணும், ஒன்றிய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடியை நான் விமர்சிப்பேன் ஆனால் வந்தால் எழுந்து நிற்பேன், அதுக்காக அவர் பம்புறீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது, அது அவருக்கான மரியாதை இல்லை, அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த குடிமக்களுக்கான மரியாதை அப்படிங்கிற பல விஷயங்களை தீர்த்தாரு. குறிப்பாக அந்த டிவி ரிமோட்டு அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு, டிவி ரிமோட்டு இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டியது, இப்போதைக்கு நமக்கு தேவை அந்த கரண்ட்டையும் பேட்டரியும் பிடுங்க பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனை பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பிஜேபிக்கு எதிரான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரத்தை, பரப்புரையை கமலஹாசன் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சாரு. ஸோ இனி அடுத்தடுத்து அவர் என்ன மாதிரியான பரப்புரையில் கருத்துக்களை பேசுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.